ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் குக்கி தமிழா. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வாழைத்தண்டு 65. பொதுவாகவே வாழைத்தண்டில் நம்ம நிறைய டிஷ் செஞ்சுருப்போம். ஆனாலும் இந்த 65 ரெசிபி ரொம்பவுமே சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பாருங்கள், வாழைத்தண்டு பிடிக்காதவங்க கூட ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி குக்கி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாழைத்தண்டு 65 செய்கிறதுக்கு நாங்கள் 1/4 கிலோ வாழைத்தண்டு எடுத்திருக்கோம். இதை நீளமாக கட் பண்ணி அதில் இருக்க நாரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். நம்ம தண்ணிக்குள்ளே போடலை அப்படின்னா வாழைத்தண்டு கருப்பாயிரும், அதுக்காக தான் நம்ம தண்ணிக்குள்ளே போடுறோம். நமக்கு தேவையான வாழைத்தண்டு எல்லாமே கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தண்ணிக்குள்ளேருந்து எடுத்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 சின்ன துண்டு இஞ்சி இடித்து வச்சது, 2 பல் பூண்டு பொடியாக நறுக்கியது, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, ஃபுட் கலர் 1 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, இதுவும் உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டு ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா வாழைத்தண்டே தண்ணி விடும், அந்த தண்ணியை நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நாங்கள் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே இல்லை, அதுலேயே தான் நாங்கள் மிக்ஸ் பண்ணோம். இது ஃபுல்லாக கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயிலை ஊற்றி வச்சுக்கலாம். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆயிடுச்சு. இப்போ சின்ன சின்ன பீஸாக எடுத்து நம்ம அதுக்குள்ளே போட்டுக்கலாம். நம்ம சில்லி சிக்கன்லாம் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இதையும் நம்ம ஒரு ஃபோர்க்கில் நம்ம எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஓரளவுக்கு போட்டுக்கோங்க, ரொம்ப நிறைய போட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாழைத்தண்டு 3/4 பதத்துக்கு நல்லாவே வெந்துருச்சு. இந்த நுரை ஃபுல்லாக நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மொறு வாழைத்தண்டு 65 ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.